இன்றைக்கி நம்ம சேனலில் காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். 1 கப்பு கடல மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அரிசி மாவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வேர்க்கடலை, பூண்டு, முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனு சோடா மாவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பூ எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கடல மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே அரிசி மாவு சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், வெறுமனே மிளகாத்தூள், சோடா மாவு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். மாவு கையில் எடுத்திங்கன்னா இது மாதிரி இருக்கணும். இட்லி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிக்கெட்டெலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு பூந்தி நல்லா வரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூந்தி போடுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூந்தி செய்யறதுக்குன்னே கரண்டி இருக்குது. அப்படி பூந்தி செய்கிற கரண்டி இல்லைன்னா இதுமாதிரி ஜல்லி கரண்டியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம செய்யலாம். என்கிட்ட இது மாதிரி ஜல்லாடை மாதிரி இருக்குது. நான் அதில் இப்போ செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூந்தியை போட்டுக்கலாம். இது மாதிரி மாவு ஊற்றி லைட்டாக இது மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக குட்டி குட்டியாக வரும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ரவுண்டாக கரெக்டான ஷேப்பில் உங்களுக்கு வரும். இது மாதிரி பண்ணிங்கன்னா கலந்து விடாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணி விடுங்க. இல்லை முதல்லையே மாவு வேவாத போதே கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் இது மாதிரி பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெந்து கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொறுமொறுப்பு இருக்காது. கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. சூப்பராக பூந்தி ரெடி ஆயிடுச்சு. காரா பூந்தி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அதே கடாயிலே நம்ம பச்சை வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வேர்க்கடலைன்னா கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க.
வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு அதே எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிறு தீ வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லை வந்து உங்களுக்கு கலர் மாறிடும். முந்திரி பருப்பு இந்த கலர் வந்த உடனே எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பூண்டு போட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெயில் பூண்டு வறுத்து எடுத்துக்குவோம். இல்லைனா எல்லா எண்ணெயிலும் பூண்டு வாசனையாக வரும். பூண்டு வந்து தோலோடு தட்டி போட்டுக்குங்க. பூண்டு கருவேப்பிலை தான் காரா பூந்திக்கு நல்லா வாசனை கொடுக்கும். ஒரு பவுலில் காரா பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ காரா பூந்தி கூட வறுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இப்போ பூண்டு, லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ஈவினிங் டைமிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுங்க.